இங்க இரண்டு செஸ்ட் எக்ஸ்ரேவினுடைய போட்டோ போட்டிருக்கங்க. அதுல நடுப்பகுதியில வந்து முக்கோண வடிவில சாம்பல் நிறத்துல இருக்கிறது தான் இதயத்தினுடைய ஷேடோங்க. இதுல ரைட் சைடை விட லெஃப்ட் சைட்ல வந்து இதயம் வந்து பெருசா இருக்கிற மாதிரி வந்து தெரியுங்க. ஆனா இந்த இரண்டு எக்ஸ்ரேயுமே வந்து ஒரே பேஷண்டோடது தாங்க. அப்ப ஏதாச்சும் நோய் வந்ததுக்கு அப்புறம் எடுத்துதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ரெண்டு எக்ஸ்ரேக்கும் வந்து ஒரு சில நிமிடங்கள் தான் வித்தியாசம் வந்து இருந்துச்சு. அப்புறம் என்னதான் வந்து பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னாங்க, இந்த எக்ஸ்ரே எடுத்த விதம் தான் வந்து மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரைட் சைட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ரே பார்த்தோம் அப்படின்னாங்க, பேஷண்ட்டை வந்து திரும்பி நிக்க வச்சு அவங்க எக்ஸ்ரே எடுத்திருக்காங்க. இதுதான் வந்து ரெகுலரா வந்து எடுக்கக்கூடியது. தவறுதலாக வந்து நேரா நிக்க வச்சு இல்ல படுக்க வச்சு வந்து எக்ஸ்ரே எடுத்தாங்க அப்படின்னாங்க, நம்மளுடைய நெஞ்சு பகுதியில வந்து பின்பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ், போஸ்டீரியர் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த உறுப்புகளினுடைய வந்து அந்த சைஸ் வந்து பெருசா இருக்கிற மாதிரி வந்து தவறுதலாக வந்து தெரியும். ஸோ செஸ்ட்டுக்கு வந்து நீங்க இதயம் மற்றும் நுரையீரல் பார்க்கணும் அப்படின்னா PA வியூ, போஸ்ட்ரோ ஆன்டீரியர் வியூ தான் வந்து எடுக்கணும். ஸோ டாக்டர்னுடைய பரிந்துரை இல்லாம எக்ஸ்ரே வந்து எடுக்க வேண்டாம்.